அந்நிய செலவாரியை ஈட்டுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் தூத்துக்குடி கருவாடு உற்பத்தி தற்பொழுது சூடு பிடித்துள்ளது. அது பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். முத்துநகரான தூத்துக்குடி துறைமுகம், விமான நிலையம், ரயில் நிலையம், பஸ் நிலையம் என அனைத்து போக்குவரத்து வசதிகளையும் கொண்ட மாபெரும் தொழில் நகராக வேகமாக வளர்ந்து வருகிறது. இங்கு உப்பு உற்பத்திக்கு அடுத்ததாக மீன்பிடி தொழில் உள்ளது. இங்கு மீன்களை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் கருவாடானது அந்நிய செலாவணியை ஈட்டுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடியில் தற்போது அதிக அளவில் மீன்கள் கிடைக்கின்றன. இவ்வாறு அதிக அளவில் கிடைக்கும் மீன்களை ரகம் வாரியாக தரம் பிரித்து சுத்தம் செய்து உப்பில் பதப்படுத்தி வெயிலில் காய வைக்கும் பணியில் தூத்துக்குடியில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். வெயில் கொளுத்துவதால் மணமணக்கும் கருவாடு உற்பத்தி சூடுபிடித்துள்ளது. இங்கு தயாரிக்கப்படும் கருவாடானது இந்தியா மட்டுமின்றி தமிழர்கள் அதிகம் வசிக்கும் நாடுகளான இலங்கை, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, துபாய், கத்தார், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இதன் மூலம் பல கோடிகளை அந்நிய செலாவணியாக ஈட்டி தரும் தொழிலாக கருவாடு உருவாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து மீனவர்கள் மற்றும் வியாபாரிகள் கூறுகையில், பொதுவாக நெத்திலி, சாளை, சீலா, பாறை போன்ற மீன்கள் மூலம் கருவாடு உற்பத்தி செய்யப்படுவதாகவும் கருவாடு உற்பத்தி மூலம் ஆயிரக்கணக்கான மீனவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதாகவும் இங்கு தயாரிக்கப்படும் கருவாடுகளில் வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களிடையே அதிக கிராக்கி உள்ளதாகவும் வெளிநாட்டு வியாபாரிகளும் ஆர்வமுடன் போட்டி போட்டு வாங்கிச் செல்வதால் மீனவர்களுக்கு நல்ல விலை கிடைப்பதாகவும் தெரிவித்தனர். கருவாடு கிட்டத்தட்ட ஒரு கருவாட்டு தொழில ஒரு 1500 பேருக்கு மேல இங்க நேரடியாக தொழில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். கருவாடு தொழில் எங்களுக்கு பிரதானமான தொழில். மீன்பிடி தலைக்காலங்கள் முடிந்து திரும்ப கடலுக்கு போகும்போது மீன்கள் அதிகமாக கிடைக்கும். அந்த நேரங்களிலே மீன்களை பதப்படுத்தி கருவாட்டு தொழிலுக்கு நாங்கள் பயன்படுத்தி வருகின்றோம். குறிப்பாக இப்பொழுது நெத்திலி கருவாடு 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு வித்துக் கொண்டிருந்தது. இன்று 4 ரூபாய் அந்த விலைக்கு வித்துக் கொண்டிருக்கின்றது. இது போக சாலை கருவாடு, சீலா கருவாடு, பலதரப்பட்ட கருவாடுகள் உள்ளது. நிறைய கருவாடு வகைகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது, கிடைக்கவும் செய்யும். தூத்துக்குடி கருவாட்டில் ருசியும் அதிகமாக இருக்கும். சாப்பிட போனாச்சுன்னா ஒரு குழந்தை பிறந்தவங்க ஃபேமிலி இதுகளில் உள்ளவங்க வந்து காபி வேணும் அப்படின்னாக்கா கருவாடுக்கு வந்து ஃபேமஸாக வந்து என் கடையில் வந்து வாங்குறதுக்கு ஏகப்பட்டவர் வராங்க. ஏன்னா தரம் கொண்டது சீலா, பால்நெத்திலி, பழைய மாசி கருவாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொண்டாங்குங்க. ஒரு 100 கிராம் கருவாடை வாங்கிட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வச்சு நல்ல வெங்காயம், தக்காளிகள் இதெல்லாம் போட்டு அது ஸ்பெஷலாக நம்ம குழம்புக்கு என்ன தேவையில்லை, ஒரு கஞ்சை வடித்தோம், ஒரு சோத்தை வடித்தோம் வச்சு தொட்டி சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு இல்லை, நாக்கு ருசி, ஒரு நோய் எதிர்ப்பு சக்திங்க. கருவாடு சாப்பிட்றது ஒன்றுமே குறை கிடையாது, ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி. இன்னைக்கு சிக்கன் குனியா இருக்க டைத்திலலாம், சிக்கன் குனியா வந்து இருக்கும்போது கொரோனா வந்திருக்க டைத்திலலாம் பார்த்தீங்கன்னா கருவாடுக்கு ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சாப்பாட்டில் கருவாடை கொண்டாந்து ஒரு சால கருவாடு ஒரு 2 கருவாடை சுட்டுனாலும் சோத்து வச்சு சாப்பிடுவாங்க. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ராஜா சாலமனுடன் செய்தி குழு.